நேயர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கையில இருக்கிறதாங்க துத்தி. இந்த துத்தி 9 வகைப்படும். அதுல நம்ம பார்க்கறது குறிப்பா என்னன்னா இந்த சிறு துத்தி தான். இந்த சிறுந்துத்தி பத்தி நம்முடைய சித்தர்களால் என்ன சொல்லியிருக்காங்க, இதனுடைய மருத்துவ குறிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த துத்தியோட சாறு எடுத்து காலையில வெறு வயிற்றுல 50 ml மோரோட தினமும் வெறு வயிற்றுல நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் இருக்கிற சூட்டை குறைச்சிரும். அது மட்டும் இல்லாம மூல வகை சார்ந்த எந்த ரோகம் வந்தாலுங்க அற்புதமா குணமாகுங்க. இதை நீங்க தினந்தோறும் நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது குறைஞ்சது ஒரு 15 இருந்து ஒரு 20 நாள் நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா இந்த மூல சம்பந்தமான ரோகத்தை அத்தனையுமே குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தாங்க இந்த துத்தி. இந்த துத்தியோட இலையை எடுத்து சாறு எடுத்து நம்ம சாப்பிட்டா எப்படி நம்ம உடல் சூட்டு குறைக்கும், பைல்ஸ் எல்லாம் எப்படி குணமாகறத பத்தி பார்த்தோம். இதுல இருக்கிற காயை, இந்த துத்தி இருக்கிற காயில இருக்கிற விதையை எடுத்து நீங்க சூர்ணமா பண்ணி வச்சுக்கிட்டு இதோட கூட சேர்ந்து திருப்புலா சூர்ணம், அமுக்ரா சூர்ணம், தண்ணீர் விட்டான் கிழங்கு, சாதிபத்திரி, பூலான் கிழங்கு, நீர்மூலி விதை, ஆலமரத்தோட விதை இதெல்லாம் சம அளவா எடுத்து நீங்க சூர்ணமா பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் நைட்டு 1 டம்ளர் பால்ல 1/2 ஸ்பூன் எடுத்து தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடல் சூட்டை தணிக்கும், உடம்ப குளிர்ச்சி ஆக்கி நீர்த்து போற இந்த கட்டும் இந்த கட்னாவே ஆன்ம சம்பந்தமான அத்தனை ரோகத்தையும் அற்புதமா குணமளிக்கக்கூடிய சூர்ணம் தாங்க இந்த சூர்ணம். இதை பயன்படுத்தி பாருங்க, பயன்கள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.